சொல்வதெல்லாம் உண்மை. திருமணம் செய்து ஏமாற்றியவனை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் இளம்பெண். இளம்பெண்ணின் நியாயத்திற்காக களம் இறங்கிய லட்சுமி ராமகிருஷ்ணன். என்னாச்சுமா? தைரியமா பேசினாதான் ஏதாவது நடக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான செய்தி நமது சொல்வதெல்லாம் உண்மை குழுவை வந்தடைந்தது. உடனடியாக விரைந்தோம். சுருட்டல் கிராமம். வழக்கமான பரபரப்பின்றி ஊரில் ஒருவித அமைதி நிலவியது. ஊர் மக்கள் யாரும் அவரவர் வீட்டில் இல்லை. ஒரு வீட்டு வாசலில் பெரும் கூட்டம். இளைஞர்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் என அனைத்து தரப்பினரும் அந்த வீட்டை சுற்றியே இருந்தனர். கூட்டத்தின் அருகே சென்று பார்த்ததில் அங்கு ஒரு பெண் அமர்ந்திருந்தார். சுற்றிலும் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருக்க வைக்கோல் போர் அருகில் கிழிந்த ஒரு பையுடன் மர நிழலில் தனியாக வேதனையுடன் காணப்பட்டார். கவலை தோய்ந்த முகத்துடன் கண்ணீர் தேங்கிய கண்களுடன் காணப்பட்டார். யார் அந்த பெண்? 3 நாள் 4 நாள் வாட்சிப்படியே உக்காந்து வந்தது. சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடல. யார் என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்லல. யோகேஸ்வரி குளிர் வெயில் எதுவும் பார்க்காமல் வீட்டு வாசலிலே 5 நாளாக போராடி கொண்டிருக்கிறாள். அந்த பொண்ணு வியாழக்கிழமை காலையில் இங்கே வந்திருக்கா சார். வந்ததுலேருந்து அந்த பையனோட கல்யாணம் பண்ண பையனோட வீட்டு வாசல்லே தான் இருக்கா. அது இது மாதிரி ரமேஷ்னு ஒருத்தர் என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரு. ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது தெரியாமல் அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் இது அந்த பொண்ணு முன்னாடியே இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் நின்றுட்டு இருக்கு. ஊர் ஜனம் யாருன்னா சாப்பாடு தண்ணி கொடுத்தாலும் அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது? எதனால் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குற்றம் சாட்டப்படும் ரமேஷ்குமாரை அதே ஊரைச் சேர்ந்த ஊர் மக்கள் ஆதரிக்காமல் எதிர்த்து நீதி வேண்டி யோகேஸ்வரிக்கு உதவியது நம்மை வியப்பில் ஆழ்த்தியது. நாங்கள் ரோட்டு தெருலேருந்து போகிற வேலைக்கு அடிச்சு அநியாயம் பண்ணி மாதிரி விழுந்துச்சு சார் அந்த பொண்ணு. அவனும் பொண்ணு பிள்ளை பெற்றவன் தானே. அதுவும் அவன் ஊத்துல இந்த பொண்ணாக இருந்தா அந்த மாதிரி சொல்லுவானே. எட்டு ஓதிக்கிறானே. முடிவு பிடிச்சி வீசு தெரியல, என்ன தெரியல. செருப்பால் இந்த கணித்தினி செருப்பால் அடிக்கிறாளா? அவன் பொண்ணா இருந்தா அது மாதிரி அடிப்பாளா? செருப்பால் அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க, அண்ணாண்டி அடிக்கிறாங்க. அது ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துத்தான பொண்ணு. அப்புறம் நான் பண்ண தடுவ மழை அடிச்சான். அவங்க வேற புள்ளிக்கு அப்பங்க பெருப்புங்க அடிச்சான். வேறு வாட்டர் கேன் எத்தனை போய் 2 இட்லி வாங்கி வந்து ஊட்டினா அவளுக்கு என்ன சோறு போட்டுறீங்க, அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களே அடிக்கிறதுக்கு வந்தாங்க. அந்த பையனை வெளியிட மாட்டாங்க. அந்த பையனை நேரில் நிற்க வச்சு கேட்கணும். கேட்டால் தான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். சற்று நேரத்தில் பெண்ணிற்கு ஆதரவாக பேசிய ஊர் மக்களின் பேச்சு கோப அலைகளாக மாறியது. நம் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை அந்த ஊர் மக்களுக்காக ஏதேனும் உதவ தூண்டியது. சொல்வதெல்லாம் உண்மை குழுவால் மட்டுமே இதை தீர்க்க முடியும் என்ற அவர்களின் நம்பிக்கைக்காக நாம் லட்சுமி ராமகிருஷ்ணனுடன் களத்தில் இறங்கினோம். விட்டுருங்க, அவங்க இருக்கு. நல்ல வயசு இருக்குமா, நல்லதுமா செஞ்சா பாருமா. 10 வருஷமா எப்படி கிடக்கு பாருமா. அம்மாடி, அம்மா யோகேஸ்வரி, இந்த பாரு ஏந்திரு. என்னாச்சு? தண்ணி கொடுத்தீங்களா யாராச்சும்? பா 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 பா. அம்மாடி யோகேஸ்வரி, இந்த பாரு. இந்த பாரு அம்மா. யோகேஷ், என்னாச்சுமா? இந்த பாரு, நீ தைரியமா பேசினாதான் ஏதாவது பண்ண முடியும். ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க. யோகேஸ்வரி, தண்ணி குடிக்கிறியா? நீ பாரு, நீ சொன்ன கேட்கணும். இது பாரு, நீ இப்படியே உட்கார்ந்திருந்தா இப்படியே உட்கார வேண்டியதுதான்.
கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டும். இந்த பாரு, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க, ரொம்ப மன வருத்தத்துல இருக்கன்னு தெரியும். ஆனா தைரியத்தை கைவிட்டுறக்கூடாது. தைரியமா பேசினாதான் ஏதாவது நடக்கும், புரியுதா? இப்படி படுத்து கிடந்தேன்னா அவங்களுக்கு நல்லதானே, விட்டுருவாங்க. அழக்கூடாது. ஃபர்ஸ்ட் முதல்ல அழத்தை நிறுத்து. படிச்சியா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா நீ? பாதியில விட்டியா? அப்பா அம்மா எங்கம்மா? அப்பா எனக்கு 6 வயசு இருக்கும்போது இறந்துட்டு இருந்தது. அம்மாவை அவங்க அம்மா வீட்டோடு அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். எனக்கு 4 வயசு இருக்கும்போது அவனுக்கு ஒரு 1.5 ஏஜ் இருக்கும். அம்மா சரியாக பார்த்துக்காதனால அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு என்னையும் அவங்க கிட்ட விட்டா, அப்பா இறந்ததுக்கப்புறம் என்னையும் அந்த மாதிரி கவனிப்பு இல்லாமல் விட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை நாங்களே பார்த்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூட பிறந்த சித்தப்பா, 3 அத்தைங்க எல்லாரும் கூட்டி கொண்டு போய் எங்கள் பாட்டியெலாம் இருந்தாங்க. அவங்க தான் வளர்த்தாங்க. சின்ன வயசுலேருந்து சித்தப்பா தான் படிக்க வச்சார். ஃபைனலாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி மரத்துக்கு அடியில் வந்து மணலில் படுத்துட்டு இருக்கேன். படிக்க வேண்டிய வயசில் படிக்காம எப்படி இந்த பையனை மீட் பண்ண? சென்னையில் இவர் வந்திருந்தார். நாங்கள் வண்ணாரப்பேட்டையில் இருந்தோம். அவரோட பெரியம்மா பொண்ணு லதான்றவங்க வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ நானும் எங்கள் அத்தையும் தான் இருந்தோம். 2 பேரும் தனியாக வீடு எடுத்துருந்தோம். இருந்தப்போ இவர் அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு வந்தப்போ என் நம்பர் எப்படியோ இவருக்கு கிடச்சிருக்கு. என் நம்பருக்கு கால் பண்ணார். ஃப்ரெண்ட்லியாக தான் பேசணும். பேசிட்டு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நேரில் மீட் பண்ணுறது, படத்துக்கு போகிறது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும் இந்த விஷயம்லாம். அவரும் வருவார். அந்த மாதிரி 2 வருஷமாக சின்சியராக தான் லவ் பண்ணோம். நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அவர் அக்செப்ட் பண்ணார். அப்புறம் அப்பா அம்மா இல்லை, உன்னை நான் விட மாட்டேன், எப்போயா இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் லவ் பண்ணுறப்பே வீட்டுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் சித்தப்பா மேலே நான் அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். அவர்கிட்ட சொல்லலான்னு சொன்னேன். இவர் வந்து என்னோடய அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் அட்வொகேட்டுக்கு படிச்சுட்ருக்காரு. சொன்னால் சின்னவனுக்கு பெரியவனுக்கு முன்னாடி சின்னவன் லவ் பண்ணுறான்னு இந்த மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஏற்கனவே நான் வேலை இல்லாமல் இருக்கேன், இன்னும் பேர் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார். அதனால் நான் என் வீட்டுக்கும் சொல்லலை. 2 வருஷம் வெயிட் பண்ணம்மா, நீ வேலைக்கு போய் உன் கையில் சம்பாரித்து நீயே கொண்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் அப்போ செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னார். நானும் நம்பினேன். ரமேஷ்குமார் தானே அவரோட பேர்? ரமேஷ். நிஜமாவே உன்னை காதலிச்சாரா? உண்மையிலேயே காதலிச்சேன். 100% தெரியும் மேடம். சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசின வரைக்கும் அவர் எதையும் மறைக்கல. சில விஷயத்த மறைச்சிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்கிட்ட சொல்லி என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பேசுவேன். ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா நான் அதோடு அவங்கக்கிட்ட பேசி வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் 3 வீடு தள்ளி தான் இப்போ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிருக்க பொண்ணோட லக்ஷ்மின்ற பொண்ணு வீடு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அண்ணன் தங்கச்சி முறை வருது, கல்யாணம் பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னை இஷ்டப்படுது. நான் சொல்லி அதுக்கு புரிய வச்சு வேற ஒரு லைஃப் நான் அமைச்சு தருவேன், பிகாஸ் அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். சரிங்க, நீங்கள் அந்த பொண்ணுக்கு பார்த்து நீங்கள் பேசி புரிய வைங்க, இல்லைன்னா நம்ம லவ் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொன்னதுக்கு அது சொன்னால் அந்த பொண்ணு செத்து போயிடும், அதுக்கு நான் லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது நான் சென்னையில் அந்த மாதிரி, இவரும் இங்கே தான் இருந்தார். அப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் எனக்கு ஆயிடுச்சு, நீ என்னை விட்டு போயிடு அப்படின்னாரு. சரி ஊருக்கு போகலாம், நான் இந்த மாதிரி பழகிருக்கேன்னு சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆனதுன்னு நான் நம்ப மாட்டேன், ஏன்னா டிரைவர் சொன்னார் நான் காட்டி கொடுக்கல, நம்ப மாட்டேன், நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே ஊர் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லு, இல்லை அட்லீஸ்ட் உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. இல்லை அப்போது வந்து என்னால் திடீர்னு எதுவும் பண்ண முடியாதுமா, இங்கேயே வீடு எடுத்து இங்கே கொஞ்ச நாள், அப்புறம் நான் வீட்டுக்கு தெரியப்படுத்துகிறேன், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுன்னு சொன்னார்.
அவரை நம்பி சரி கொஞ்ச நாள் இவருக்கு டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாவுக்கு தெரியாது, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆனால் வந்த மறுநாளே எங்கள் சித்தப்பாகிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி விஷயமா வந்துட்டேன் சித்தப்பான்னு. அவர் நீ ஏமா அவனை இது பண்ணுற, அவன் முக்கியமாக இருந்திருந்தா அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு சொன்னார். இல்லை சித்தப்பா, அவர் சுச்சுவேஷன்னால் மாறுறாரு, மற்றபடி என்னை லவ் பண்ணுறாரு. அவர் பண்ணணும், நான் எங்கேனா தூரம் போகணுன்னு நினச்சிருந்தா அவர் வேறு மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி அவர் பண்ணலை. அதனால நான் அதுக்கப்புறமா அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். அங்கே தூத்துக்குடியிலே அந்த டிரைவர் அண்ணனும் இவரும் சேர்ந்து அந்த ஏரியாவிலே ஒரு வீடு பார்த்தாங்க. அங்கே அந்த வீட்டுக்கு போய் தான் என் கழுத்தில் புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் தான் வீடு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என் கழுத்தில் தாலி கட்டினார் அவங்க எதிர்க்க. அப்போ அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல சொல்லிட்டாரா அவங்ககிட்ட? என்கிட்ட பண்ணன்னு தான் போய் சொன்னார். அப்போ எப்படி நீ அவர் கூட போயிருந்த? அவர் பொய் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும், அவர் கல்யாணம் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் திருப்பி கேட்டேன், நீ கல்யாணம் பண்ணலன்னு தெரியும். ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர் கூட போயிருந்த? தூத்துக்குடி அவரோட போய் இருக்கணுன்றதுக்காக போய் இருக்கல. எனக்கு அவரை மீட் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்னு தெரியலை. இவங்க ஊர் எனக்கு தெரியாது. சரி, அவர் அங்கே போய் வர வச்சா இவர் வருவார், வந்து பேசி நான் ஊருக்கு வரலான்னு பார்த்தேன். அவர் அப்போ தான் சொன்னார், இந்த ப்ராப்ளம் இப்போ ஊரில் போயிட்டுருக்கு, நான் பேசணும், எனக்கு கொஞ்சம் டைம். பொண்ணு ஊரில் இருந்தாளா? அந்த பொண்ணு இவங்க ரிலேஷன் வீட்டில் இருந்தா. மேபி அவர் இன்னொரு உண்மை சொன்னது, இந்த மாதிரி நான் அந்த பொண்ணுக்கிட்ட கூட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்னை லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்திருக்கா, இந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அந்த பொண்ணு அவளை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருங்க. இந்த ஊர் தானா அந்த பொண்ணு? இந்த ஊர் தான். சரி, இப்போ அந்த ரமேஷ் வண்டி ஓட்டுறவரா? இல்லை, ஓனர் மேடம். ஓனர், அவர் பேரில் அந்த வண்டி ஓடுது. ஓகே, அப்போ தூத்துக்குடியில். சரி, இப்போ அங்கே போய் தாலி கட்டிட்டாரா அவனுக்கு? தாலி கட்டிட்டு அந்த ஹவுஸில் இருந்தீங்களா? எவ்வளோ நாள் இருந்தீங்க? 10 days கிட்ட இருந்தோம். அது 10 days கிட்ட இருந்தோம். எதுக்காக கோவிலெல்லாம் போய் பண்ணாமல் இருந்தோன்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட எவ்வளோ கேட்டேன். இவர் இல்லை, என்னால் முடியாது. அப்பயே எங்களுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், என்னெல்லாம் நம்பாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை மைண்ட் வாஷ் பண்ணி அனுப்புறதுக்கு எவ்வளவோ பண்ணார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால நான் அங்கேருந்து ஒரு தப்பான முடிவு எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. கையை எடுத்துட்டியா? கஷ்டம். இது பாருங்களேன், வந்ததுமே பார்த்தேன், இந்த பசங்களுக்கு உயிரோட வேல்யூவே தெரிய மாட்டேங்கிறது. நான் உன்னை ஃபேமிலி சுச்சுவேஷன்னால தான் விட வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் என்ன பண்ணுறது, ரோட்டில் விடுறது தெரியலை. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு அவங்க எப்படி சொல்கிறதுன்னா, அப்புறம் என்ன பண்ணார் அவர்? அங்கே இருந்தார் அவங்க கூட? என் கூட வந்தார். 1 of man நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருந்தாரா இல்லையா? எவ்வளோ நாளைக்கு? அப்போ ஒரு 10 நாள் கிட்ட. மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணியிருக்கேன். நான் அப்போ கூட கூட்டிகிட்டு வாங்க தான் மேடம் சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தால் இவங்க அப்பா அம்மா இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. பொண்ணுங்களே ஏமாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போதைக்கு தெரிய வேண்டாம், ஒரு 3 months கழிச்சு அது முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி 3 மாதம் இங்கேயே சேஃப்டியாக இரு, அப்புறமா நான் சென்னை கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே போராட்டம் பண்ணுறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். அந்த 3 months ஒரு வண்டி விஷயமா வரும்போது அங்கே ஸ்டே பண்ணார். நான் அப்பயே கேட்பேன், ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க, இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்படியே சொல்லி சரி சென்னைக்கு வா, அங்கே வீடு எடுத்து நான் பார்த்து வைக்கிறேன், அப்புறம் வீட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி தான் நான் கிளம்பி அவர் கூட வந்தேன். அதே கோயம்பேடுலேயே விட்டுட்டு போயிட்டாரு. எப்போது நடந்தது இது? இப்போது 26 அந்த மாதிரி, ஆகஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி வந்தியா? அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலை. மறுபடியும் உங்கள் வீட்டுக்கிட்டேயே வந்தேன். இவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லணும்னா அவங்களும் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போனியா திரும்பி? நான் எங்கேயும் போகல மேடம், இங்கேயே தான் இருந்தேன். எங்கே இருந்தா? அவங்க வீட்லேயே தான் இருந்தேன். அவங்க வீட்லேயே இருந்தேன். வாசல்லையா? 1 மாதமா இங்கே இருக்கியா? இல்லை மேடம், அன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே இருந்தேன், அவங்க வீட்லேயே தான் இருந்துட்டு அப்புறம் அவங்க அண்ணன் என்ன சொன்னார், சரிம்மா நாளைக்கு காலையில் என் தம்பி அம்மா அப்பாவெல்லாம் நான் வர வைக்கிறேன், நீ எங்கள் பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான், அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோன்னு அவங்கக்கிட்ட பேசி அவங்க ஒரு நாள் நைட் தங்க வச்சாங்க. மறுநாள் காலையில் அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி நீ காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போ அப்படின்னு சொன்னார். நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை மேடம், தனியாக வேறு இருக்கேன். மறுபடியும் போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா
எதுவுமே சொல்ல முடியாது. அதனால நான் ஊர் தலைவரை போய் பார்க்க போனேன், இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களாம் சேர்ந்து அவனை இங்கே வர வச்சு நாங்கள் பேசுகிறோன்னு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. விஏஓ, தாசில்தார் எல்லாரும் வந்து விசாரித்தாங்க. போலீஸ்க்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ் தூசி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி நாங்கள் சரிம்மா நீ எதுவும் இருந்தாலும் கேஸ் கொடுக்க வேண்டியதானே, கிளம்பு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேஸ் கொடுத்திட்டு அவனை சேர்த்து வைப்பாங்க. இல்லை அதுக்கான ரெமெடி வந்து பண்ணுவாங்க. நான் கேட்டது வந்து அவர் கூட வாழணும் தான் சார் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிம்மா அதுக்கு என்னவோ அதை வந்து நம்ம ஸ்டேஷனில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இந்த எவிடன்ஸும் கொடுத்துட்டு வந்தேன். கேஸ் ஷீட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சரி மேடம் உங்கள் நம்பர் கொடுங்க, நான் வந்து இங்கேருந்து யாராவது போலீஸோ ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் விசாரித்து அந்த பையனை பிடிக்க மட்டும் சொல்லுங்கள், விசாரிக்க சொல்லுங்கள், அது மட்டும் போதும் மேடம் அப்படின்னு. சரிம்மா நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பரை இங்கே வாங்கிட்டு வந்து நான் உட்காந்துட்டேன். இங்கே அவங்க வீட்டு முன்னாடியே உட்காந்துட்டேன். வியாழக்கிழமை வந்து போன வியாழக்கிழமை என்னை பார்த்துட்டு போயிட்டு எதுவுமே சொல்லலை. என் ஹஸ்பண்டோட பெரியப்பா வந்து என்கிட்ட நல்லதனமாக தான் பேசினார். நான் அவனை வாழ வைக்கிறமா செய்கிறமா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவன்லாம் அவன் கூட வாழ மாட்டான், நேர்லலாம் வரமாட்டான். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கேட்டது வந்து ஒன்று அடித்தாங்க முந்தா நேற்று மேடம். நீ அங்கேயே உட்காந்துருந்தியா? நான் அங்கேயே தான் உட்காந்துட்டு அடித்தாங்க. அவங்க பெரியப்பா, பெரியம்மா, அவங்க அப்பா, அம்மா எல்லாரும் வந்தாங்க. இப்போ என்ன முடிவில் இருக்க? என் ஹஸ்பண்ட் கூட நான் வாழணும் தான் மேடம் இவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டல். அந்த பொண்ணை என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? அந்த பொண்ணை பற்றி எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருந்தது அவர் கூட குடும்பம் பண்ணதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும், தெரிஞ்சு பண்ணிக்கிட்டா. 2 பொண்டாட்டியை வாழலாம் சொல்கிறியா? அந்த பொண்ணு விடுன்னு சொல்கிறது அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவ கிடையாது மேடம். சரி அவங்க குடும்பமும் அப்படிதான் இருக்காங்களா? போய் பார்க்கலாமா? அவங்க வீட்டில் போய் பார்க்கலாமா? பொண்ணு அடிச்ச வீடியோ எடுத்து எல்லாமே இருக்கு மேடம். இவர் தான் செருப்பாலே எட்டு வச்சு செருப்பு தெரியுமா? ஊர் மக்கள் அத்தனை பேரும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து. நீங்கள் இந்த அனாதையே கிடையாது, இத்தனை அண்ணன்களும் அப்பா அம்மா இத்தனை பேர் இருக்கீங்க. அந்த பையன் வந்தால் நம்ம பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவு பண்ணலாம். என்ன கேட்டால் அவள் படிக்கணும், என்ஜினியரிங் முடிக்கணும், அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம யோசிக்கணும் இல்லையா? உனக்கு நடந்தது பெரிய அநியாயம், அதை சும்மா கேட்காமலாம் விட மாட்டாங்க. அவரை தண்டிக்கணும். நாங்கெல்லாம் தேவையே இல்லைம்மா, இத்தனை பேர் இருக்காங்க உங்க கூட, நாங்கெல்லாம் இதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. இங்கே தான் இருக்கீங்களாம்மா? பசங்க எல்லாம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் தான் பிரபாவா? நீங்கள் தான் ஹாஸ்டலுக்கெல்லாம் போயிருந்தீங்க சொன்ன அந்த பொண்ணு சொன்னாலே நீங்கள் சரி. அம்மா இப்போ என்னன்னா உங்கள் தம்பி தானே? சரி. என்னம்மா இப்போது அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா, அவளுக்கு அப்பா அம்மா கூட கிடையாது, சரிங்களா? உங்கள் பக்கத்தில் ஏதாவது நியாயம் இருக்கும். அவங்க சித்தப்பால வர வைங்க மேடம். இருங்கம்மா, அதுதான்மா வர வைக்கிறோம். உங்கள் அப்பா அம்மாவையும் வர வைங்க, உட்காந்து பேசுவோம், இதுக்கு கரெக்டான ஒரு முடிவு கண்டுபிடிப்போம். உங்கள் தம்பிகிட்ட முதல்ல பேசணும், அவரோட விருப்பம் என்னதுன்னு தெரியணும். நீங்கள் வந்து கட்டாயப்படுத்துறீங்களா இல்லை அவராகவே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா நமக்கு தெரியணும். நாங்கள் உங்களை ப்ளேம் பண்ணுறதோ நீங்கள் எங்களை ப்ளேம் பண்ண அது தேவையில்லைம்மா. நமக்கு எல்லாரும் உட்காந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கை பிரச்சனை, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் உங்கள் சித்தி சித்தப்பாலாம் கூட்டிகிட்டு வரீங்க, அந்த பையனும் வரணும். எப்போ வரீங்க? நாளைக்கு வாங்க. நாளைக்கு சரி. நடக்க முடியலையாம்மா? இந்த எலும்பில் ரத்த கட்டு இருக்கு. சரியா கால் அவங்க அடித்தது எதால அடித்தாங்க? ஒரு கட்டை மேடம். சரி. இப்போது
முதல் விஷயம் என்னன்னா, அன்னைக்கு உங்களை வந்து பார்த்தோம்ல, அதுக்கப்புறம் அந்த பையனோட தரப்பில் அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம தொடர்பில் தான் இருந்தோம். அவங்க அக்கா வந்து வரேன், பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வரல. அந்த பையனோட அண்ணன் பேசினாரு, ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசியிருக்காரு, ரொம்ப மரியாதை குறைவாக பேசியிருக்காரு. எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவங்க வரல. இப்போ என்னென்னா, நம்ம தரப்புலேருந்து அட்வொகேட்டை பேச போகிறோம். இது சட்டப்படி இது எப்படி அணுகணும்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு, இந்த விஷயத்தில் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ உங்களோட வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பொண்ணோட தொடர்பில் இருந்திருக்காரு. ஸோ உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட விருப்பம் இருந்ததா? எதுக்கு அவங்க ரூம்குள்ளே போனார்? அவர் வந்து இந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. இவ வந்து கொஞ்சம் அடமெண்ட்டான கேரக்டர். அதனால் வந்து சொன்னால் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்காரு. இது அண்ணன் தங்கச்சி முறை வருது, பங்காளி முறைன்றதுனால யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேச போயிருக்கார். கடைசியில் வந்து அப்படி பேச போகும்போது தான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு, இவர் 3 பேரும் தான் இருந்து அந்த வீட்டில் பேசியிருக்காங்க. அவங்க அண்ணன் இந்த 3 பேரும் இருக்கும்போது தான் லாக் பண்ணிட்டாரு. என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஊரில் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டார். இவங்க 2 பேர் மட்டும் இருந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த ஊரில். சரி, அப்போ அந்த ஊரில் பங்காளிங்க சொல்கிறீங்க, ஏற்றுக்க மாட்டாங்க சொல்கிறீங்க. அந்த மாதிரி அண்ணன் தங்கச்சி முறைன்னா கல்யாணம் பண்ணினா கூட பிரித்து விட்டுடுவாங்க. அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. அப்போ ரூமுக்குள்ளே இருந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள கல்யாணம் பண்ணோன்னு யாரும் கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இல்லை. அப்புறம் ஏன் இவர் கல்யாணம் பண்ணார்? அந்த பொண்ணை வெளியே துரத்திட்டாங்க அவங்க பெற்றவங்க வீட்டில் இருந்து. என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு, அப்போது அந்த பொண்ணு வந்து என் வீட்டுக்கார் வாசலில் தான் நின்று இருக்கா. அவங்க வந்து சேர்த்துக்கல. இந்த பொண்ணு நைட்டில் இருக்க விட மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் பேசி அனுப்பிடலான்னு தான் அவங்க ஒரு டிசிஷனில் இருந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வினோத்துன்றவர் தான் அந்த பொண்ணை 2 நாள் கொண்டு போய் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்ட்கிட்ட அப்புறமா தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டே மச்சான், அந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு ஆயிட்டா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. இவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணை மட்டும் தூக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அந்த பொண்ணை தூக்கி எங்கே கூட்டிகிட்டு போனார்? அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு தான், எனக்கு அது சரியாக தெரியாது. ஆனால் இவரை கூட்டிகிட்டு போகல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதில் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போன மாதிரி இந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அப்புறமா இவங்களோட அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து கிட்னாப் கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க அவங்க ஃபேமிலி மேலே, என் ஹஸ்பண்ட் மேலே. அதனால் அவங்க ஃபேமிலியை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்து. சரி, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வாங்குறாங்கல்ல, அப்போ சொல்லலையா அவங்க வீட்டுக்காரர் நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி நடக்கிற வரைக்கும் அவரை சொல்லலை. உன்னை கல்யாணம் பண்ணது சொல்லலை? அதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட சொன்னார். தட் இஸ் ஓகேம்மா. போலீஸ் ஸ்டேஷனில் ஆல்ரெடி அவருக்கு கல்யாணம், அவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னாரா? இல்லை மேடம், அப்போது எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை. நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியும் மேபி. ஆனால் இது வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா நான் ஊருக்கு கண்டிப்பாக இறங்கியிருப்பேன். இறங்கி நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறோம், என் ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்பும் இல்லை, நானே இவ்வளோ தூரம் போராடுறவன், அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். சரி, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவர் இது கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? உன்னை கல்யாணம் பண்ணாரு? அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஆகாத ஒரு கல்யாணத்தை என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, அப்படி சொன்னால் நான் போயிடுவேன் அப்படின்றதுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட போய் சொன்னார். இது பொய்ன்னு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சுன்னா, இவர் டிரைவர், ஒரு லாரி ஓட்டுற டிரைவர், தூத்துக்குடியில் இருக்க அந்த அண்ணனுக்கு ஃபோன் நம்பர், என் நம்பரை கொடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியாவது புரிய வைங்கன்னு சொல்லியிருக்கார். அந்த அண்ணன் என் நிலைமையை பார்த்து இப்படி பண்ணியிருக்கானாமா, சரிம்மா அவனுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போது ஏன் உன் வீட்டுக்கார மனசு மாறினார்? அப்படி ஃபேமிலிக்காக, வேறு எந்த ரீசனும் கிடையாது. அதனால் நான் அனாதைன்னு அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு அப்பா அம்மா எல்லோரும் நீங்கள் தான்,
உங்களை விட்டா எனக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு அவரும் சொல்லியிருக்காரு. உன்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்துட்டு அழக்கூடாது. ஆனால் இப்போது 6 மாதமாக அந்த பிரச்சனைக்காக நான் அழாத நிமிஷமே கிடையாது. அது அவருக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊருக்கு வந்து போயிட்டு இருந்த. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் தூத்துக்குடியில இருந்தீங்கல்ல ஒரு 10 நாளைக்கு? ஆமா. அப்பதான் கல்யாணம் பண்ணீங்க? அப்பதான் கல்யாணம் ஆச்சு. நான் அப்பயே ஊருக்கு வரலான்னு சொன்னேன். ஊருக்கு வந்து இந்த இப்படி ஒரு பிரச்சனை நானும் கிட்ட வந்ததுன்னா அப்புறம் மனசு மாறிடுவார் அவரு? எப்படி தாலி கட்டினாரு? நீ கொஞ்ச நாளைக்கு அங்க வீடு எடுத்து இருக்கணும்ன்றதுக்காக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும், அப்பதான் வீடு தருவாங்கன்றதுக்காக தாலி கட்டினேன். அங்கேயே இருந்தோம், 10 டேஸ் கிட்ட இருந்தோம். அது எதுக்காக கோவிலில் ப்ராப்பராக பண்ணலன்னா 2 டேஸ் கழித்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போது ஒரு வழியாக கோவிலில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அந்த 10 டேஸ்லேயும் என் ஹஸ்பண்ட் என்னை திருப்பி அனுப்புறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார். சண்டை போடுறது, வாக்குவாதம் நிறைய நடந்துச்சு. செத்து போயிடுவேன்னு மிரட்டுறது நிறைய பண்ணார். ஆனால் இவர் என்ன அந்த மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாருன்னு தெரியும். நான் எதுக்கோ இடம் கொடுக்கல. சரி, அதுக்கப்புறம் அவர் எப்போ ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு? இது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். அவர் வந்து நான் ஃபோனில் ஒரு ரெக்கார்டிங் இருந்துச்சு, நான் பேசினது, ரெஜிஸ்டர் மேரேஜ் நான் இவர் கூட பண்ணணும், நான் எப்படியாவது பண்ணணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சு என் ஃபோனையும் என் ஓட்டர் ஐடி கார்டையும் எடுத்துகிட்டு போயிட்டார் எங்கேயோ. அப்புறம் இவர் டிரைவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். இவர் வர வச்சார். வரலைன்னா நான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் ஒப்படைச்சிடுவேன், நீ ஸ்டேஷனில் வந்து பேசிக்கப்பான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தார். அவங்க வீட்டுக்கு தெரிய வந்தது, சொல்லியாச்சு. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் அவசரப்படாதீங்க. அந்த டைமில் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு? கல்யாணம் இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க ரிலேஷன் வீட்டில் வச்சுருந்தாங்க. கூப்பிட்டு நீங்கள் 2 பேரும் அவசரப்படாதீங்க, வாங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு கூப்பிட்டு, அதே காஞ்சிபுரம் கிராமம்தான், அவங்க கிராமத்துக்கு கூப்பிடல, அவங்க வீட்டில் ஊரறிய வச்சு பேசலை. இவரோட ஃப்ரெண்டு வினோத்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரோட ரிலேஷன் வீடு அதே சுருட்டலுன்ற கிராமத்துக்கு சில டிஸ்டன்ஸில் தூசின்னு ஒரு இடத்துல தனி வீடு, அதில் தான் வச்சு பேசினாங்க. இவரோட அப்பா அம்மா, இவங்க பெரியம்மா பொண்ணுங்க பிரேமா பிரபான்றவங்க, இவரோட ஃப்ரெண்டு வினோத், அப்புறம் இவங்கெல்லாம் இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் என்னை அழைச்சிட்டு வந்தார் தூத்துக்குடியிலேருந்து இங்கே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாங்க. நான் விஷயத்தையெல்லாம் சொன்னேன். சரிம்மா, இப்போ இன்னொரு பொண்ணும் இருக்குது, நீ என் பிள்ளை கூட வாழ்ந்துட்ட, அந்த பொண்ணு எங்களால் விட முடியாது. உங்கள் விஷயம் வந்து அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சு சாப்பிடாம கொல்லாமல் அழுதுகிட்டே இருக்காமா, அதையும் எங்களால் விட முடியாது. இப்போ தான் ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு நீ ஒரு ஹாஸ்டலில் இருமா. நான் அப்பயே சொன்னேன், இது ஊரறிய பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, நான் நம்பாமல் இல்லை, உங்கள் ரிலேஷன் வீட்டில் பார்த்துக்கோங்க, ஊருக்கு தெரியப்படுத்த. ஹாஸ்டலில் விட்டது சொன்னீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க சொந்தத்தில் யாரோட ஹாஸ்டல் தெரிஞ்ச ஹாஸ்டலில். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 1 வீக் கிட்ட இருந்தேன் மேடம். அங்கே இருந்த 1 வீக்குள்ளே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு தெரியாது. ஸோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம். வீடு எடுத்து 10 நாள் குடியிருந்திருக்கீங்க, கோயிலில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போது சட்டப்படி நீங்கள் முதல் மனைவின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சப்போஸ் சட்டப்படி நீங்கள் முதல் மனைவின்னா மறுபடியும் அவங்க ஊரறிஞ்சு பத்திரிகை அடித்து கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது செல்லாது. ஆனால் நீங்கள் அங்கே வாழ்ந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்திருக்கீங்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? அங்கே நாங்கள் இருந்த காம்பவுண்ட் மாதிரி மேடம், அந்த இது ஒரு வீடு கிடையாது, தூத்துக்குடியில் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் 1, ஃபஸ்ட் ஃப்ளோர் 1 இருக்கும், கீழே 5 வீடு, மேலே 5 வீடு. இங்கே இருக்கிற யாரை கேட்டாலும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தது சொல்லுவாங்க, எப்போ வந்தோம் ஏது வந்தோன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக நுழைஞ்சது இவரோட டிரைவர்ஸ், லாரி ஓட்டுற 2 டிரைவருக்குமே தெரியும். ஃபோட்டோஸ் ஏதாவது வச்சுருக்கியாம்மா? ஃபோட்டோஸ் வந்து திருச்செந்தூரில் இப்போ மேரேஜ் பண்ண ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஓகே. அவர் இந்த கல்யாணம் முடிஞ்சு 2nd டைம் வந்தார் என்கிட்ட வந்து, நான் உன்னை விட மாட்டேன், என் ஃபேமிலிக்காக தான் உன்னை நான் இழந்துட்டேன், நீ எங்கேயாவது நல்லா இருப்பேன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் என்னையே நினச்சிட்ருப்பேன்னு தெரியாது, உன்னை நான் இனிமேல் அனாதையாக விட மாட்டேன், நான் இன்னும் செட்டில் ஆகலைம்மா, எனக்கு ஒரு 3 மந்த் மட்டும் டைம் கொடு, அப்புறம் என் ரிலேஷனுக்கே தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே போய் நம்புறது அதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஊருக்கு இப்பயே கூட்டிகிட்டு போங்க, அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொன்னேன்.
அப்பயும் இதே தான், நான் செத்துருவேன் மிரட்டினார். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி அவர் ஒய்ஃபாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அதே தூத்துக்குடிக்கு போய். மறுபடியும் இவர் வந்து கேட்கவே 3 months நான் வெயிட் பண்ணேன். 3 months இவர் வண்டி விஷயமா வரும்போது அங்கேயே அந்த கிராமத்திலே ஒரு வீடு எடுத்து மறுபடியும் வாழ்ந்தோம். சரி, இப்போ அப்போதான் இந்த போன ஆகஸ்ட் மந்த்து தான் திருச்செந்தூரில் கல்யாணம் பண்ணணும், எந்த ஒரு ஃபோட்டோவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி மாலை மாற்றி ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். ஆல்ரெடி அவர் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்குள்ள. உனக்கு நான் தாலி கட்டணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இதை தவிர. அப்போ 2 பேரோட வாழறதுக்கு உங்களுக்கு ஓகேயா இருந்தது. அதுக்கு என்ன பதில்? எனக்கு வேற ஆப்ஷன், வேற வழி தெரியல. இதை ஒத்துக்கவும் கரெக்டான விஷயம் கிடையாதேம்மா. என்னைக்கானாலும் ப்ராப்ளம் தானே. சரி, அப்போ நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா? உங்கள் சித்தப்பாட்டெல்லாம் சொல்லாமல், யார்கிட்டையும் சொல்லாமல் போனது உனக்கு? நான் வந்து மறுநாளே எங்கள் சித்தப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க ஏன் வரல? இன்னும் ஏன் உங்ககிட்ட உன்னை வந்து பார்க்கல? அவங்க வந்து சொன்ன அந்த விஷயம் வந்து அவன் எதுக்கு இனிமேல் உனக்கு? நான் இப்படியும் சொல்லிட்டேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துட்டோம், அவரை என்னால் விட முடியாது சித்தப்பான்ட்டு. நீ வந்துடு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த காலத்தில். எனக்கு அதுக்கப்புறம் அவரை வந்து இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுறது சரின்னு தோணலை. அதனால் வந்தால் நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்னால் எந்த அசிங்கமும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து அவங்க இன்வால்வ் ஆகலை. இப்போ என்ன முடிவில் இருக்காங்க? என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் மேடம், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் அந்த பொண்ணு என்ன பண்ணலாம்? அது எனக்கு தெரியாதுன்றதை விட என் ஹஸ்பண்டால் வந்து ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் நினச்சேன். அதுக்கு நான் இன்னமும் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எவ்வளோ போராட்டம், இவ்வளோ இதில் என்னை யார் பாதுகாத்தாங்க. இந்த 6 மாதமாக நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ் போடலை, நிம்மதியாக ஒரு நிமிஷம் படுத்து தூங்க மாட்டேன், அப்படி அலைஞ்சிருக்கேன். அந்த ஒரு முட்டாள்தனத்தால் தான் இப்போவும் நான் கஷ்டப்படுறேன். சரி, இப்போது என்னோட சைட்லேருந்து ஐ வாண்ட் டு ஒன்று அட்வைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டான அட்வைஸ். உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது சொன்னேன்ல. ஒன்று வந்து இதுக்காக போராடும்போது நீ தான் முதல் மனைவின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீ சேகரிக்கணும். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் உன் ஹஸ்பண்ட் வந்து உண்மையானவர் இல்லைன்னா உன் வாழ்க்கை பூராவே போராட்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல மேடம், அதுதான் என் தலையில் எழுதியிருக்குன்னா அதெல்லாம் சும்மா, அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன். சரி, நடந்து போச்சு, ஏதோ ஒன்று இடையில மிஸ் ஆகிட்டே இருக்குது. நீ சொல்கிறது 100% என்னால் நம்ப முடியலை. ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். அந்த பொண்ணு கூட சும்மா பேச போனார், அதனால எந்த பிரதரும் வந்து சும்மா எல்லாம் போல்ட்டெல்லாம் போட மாட்டார் வெளியிலேருந்து. எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவ அடமெண்ட் அதெல்லாம் எனக்கு எங்கேயோ ஒன்று இடிக்குது. இருமா, எங்கேயோ ஒன்று இடிக்குது. ஸோ தெரிஞ்சே கூட உன் ஹஸ்பண்ட் உங்க 2 பேரையும் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது. மேபி அப்படி இருந்தா இட் இஸ் நாட் ஒர்த் இட். அவருக்காக அப்படி ஒரு வேளை அவர் பண்ணியிருந்தா அதுக்கு நீயே மேபி சொல்ற. இந்த போராட்டம் வேஸ்ட்டு. ஆனால் அப்படி 2 பெண்களை ஏமாத்திட்டு ஒருத்தர் வந்து ஜாலியாக செட்டில் ஆகிறது அது தப்பு. அதுக்கு விடவும் கூடாது. அது வந்து சீட்டிங். அது வந்து நீ சட்டப்படி அணுகணும். ஆனால் அப்படி சீட் பண்ணுறது ஒருத்தருக்காக உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிக்கிறது வந்து அர்த்தங்கட்டத்தனம். நான் 2 பொண்டாட்டியாக வாழ்ந்தாலும் வாழ்வேன், ஆனால் காலம் பூரா நான் ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், ஆனால் இதுலேருந்து வெளியே வர மாட்டேன்னு சொல்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அவங்க சொந்தம் பந்தம் யாருமே உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் உனக்கு போராட்டம் தான். உனக்கு குழந்தைங்கள் பிறந்தாலும் அதுங்களுக்கும் போராட்டம் தான். ஸோ 1000 காலத்து பயிர்னு ஏன் சொல்கிறாங்க? நீ இவ்வளோ போராடுறதுக்கு காரணம் என்னது? இப்போ உன் புருஷன் உங்கள்கிட்ட அவ்வளோ பாசமாக இருக்காரு, ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து உங்கள்கிட்டேருந்து அவரை பிரிக்கிறாங்க. எப்படியாவது அவரை மீட்டு எடுக்கணும். மீட்டு எடுத்ததுன்னா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், எங்கள் பசங்க நாளைக்கு நல்லா இருக்கும் நீ நினச்சியானா இந்த போராட்டத்துக்கெல்லாம் அர்த்தம். இது வரைக்கும் அவர் என் கண்ணிலேயே காட்டலையே மேடம். இவ்வளோ நாள் நான் உட்காந்து நீயே சொன்ன தூத்துக்குடியில் இருக்கும்போது 10 நாள் சண்டை போட்டாருன்னு. நீ பேசின ரெக்கார்டையும் இதையும் எடுத்துகிட்டு போனாரு சொன்ன. நான் என்ன அப்போ உனக்கு எகேன்ஸ்டாக தானே அவர் வேலை பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போதான் அந்த பிரச்சனையை உருவாக்கினதே அவர் தானே. அப்புறம் அப்போ எப்படி அவர் உனக்கு உண்மையாக இருப்பார்?
அட்வொகேட்ட பேசலாமா? மிஸ் சரவணன், இங்கே ஒரு பொண்ணு வந்திருக்கா. சொல்லுங்க மேடம். என் பொண்ணு ரொம்ப நாளாக ஒரு போராட்டத்தில் இருக்கா. கடந்த 6 மாசமா ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா, ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட அவங்க பழகியிருக்காங்க. தூத்துக்குடியில் அந்த பையனோட லாரி ஓடுறது. அந்த இடத்துல இவங்க போய் திருச்செந்தூர் கோவிலெல்லாம் போய் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் அங்கே வந்து 10 நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணலை. ஆனால் இந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு இவர் அவரோட ஊருக்கு போயிருக்காரு. அங்கே வந்து அவங்க அதே தெருவில் இருக்கிறது இன்னொரு பொண்ணோட அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாயிருக்கு. என்னன்னா, இந்த பொண்ணும் இவரும் வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கிறத அந்த பொண்ணோட அண்ணன் பார்த்துட்டு வெளியிலேருந்து கதவை பூட்டி ஊரை கூட்டிட்டாரு. ஓகே. ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவருக்கு அந்த பொண்ணை பிடிக்காது, அப்படியெல்லாம் இல்லை. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணப்போ வந்து இவர் வந்து வேண்டான்னு சொல்லும்போது தான் இவங்க ஊரில் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சாங்கன்னு சொல்கிறா இவ. கண்டிப்பா. ஆனால் ஊரில் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இந்த பையனோட அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை வீட்டில் சேர்த்துக்கலைன்னா அண்ணன் தங்கச்சி முறைன்னு அவங்களுக்கு அங்காளி பங்காளி. அதனால அவங்க வீட்டிலேருந்தும் அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டாங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து இந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் இருந்திருக்கா 2 நாளைக்கு. அது இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சான். என்னன்னா, 2 நாள் இந்த பொண்ணை காணணும்னு ஒன்று அந்த பெத்தவங்க வந்து இந்த பையன் மேலே கிட்னாப்பிங் கேஸ் கொடுத்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பையனோட அப்பா அம்மாவும் இவரும் போயிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த பொண்ணை கயத்தி விடுறதுக்கு அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. என்னென்னமோ ட்ரை பண்ணி இந்த பொண்ணு ரொம்ப உறுதியாக இருந்திருக்கா. இவளுக்கு அந்த பிரச்சனை நடக்கிறதுன்னு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டேன், பிரச்சனை ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன்னு போய் சொல்லியிருக்காரு. இவ வந்து கண்டுபிடிச்சிருக்கா, இல்லை அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கண்டுபிடிச்சிருக்கான். மேடம், இந்த பொண்ணு கூட வந்து கல்யாணம் போய் அவங்க திரும்ப அந்த கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இல்ல, பண்ணல முறைப்படி பண்ணல. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்திருக்காங்க. அது இருந்திருக்காங்க. ஆமா. இப்போ வந்து நம்ம அந்த பையன் மீது நடவடிக்கை எடுக்கணும். நம்ம அப்படிதானே? பையன் மீது நம்ம புகார் சொல்றோம். ஆமா. இப்போ வந்து இந்த பையன் வந்து பண்ணி இப்படி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலே மேடம், இது வந்து இந்திய தண்டனை சட்டம் 417 மற்றும் 376 வந்து இது வந்து பனிஷபிள் செக்ஷன் மேடம். சரியா? ஓகே. அவன் என்ன பொண்ணை வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை ஏமாற்றி அது கூட உடலுறவு கொண்டாலே வந்து இது வந்து இந்த செக்ஷன்ல வந்துடும் மேடம். சரி சார். அதனால வந்து இந்த பையன் மேல நம்ம வந்து தாராளமா புகார் கொடுத்து அந்த பையன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லலாம். அது ஒரு விஷயம். இப்ப என்ன இது இன்னும் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குன்னா, இதுக்கிடையில அவங்க அப்பா அம்மா பேசி இந்த பொண்ணை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, நல்ல சித்தப்பா வளர்த்துருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து அங்க போறதுக்கு ரெடியா இல்லை. அதனால அவங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே கூட விட்டுட்டெல்லாம் போயிருக்காங்க. ஆனா அவ அடாவடித்தனம் பண்ணியிருக்கா. அவ போறதுக்கு இஷ்டமே இல்லை அவளுக்கு. ஏன்னா அந்த பையனோட அவ வாழ்ந்திருக்கா. ஸோ என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பத்திரிகை அடிச்சு ரிசப்ஷன் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. மேடம், இந்த பொண்ணுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணலாம் மேடம். இந்த பையன் மேல அந்த பையனோட பேரண்ட்ஸ் மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ஒரு புகார் மனுவா கொடுத்து காவல்துறையிட்ட கொடுக்கலாம் மேடம். இந்த பையனுக்கு மேரேஜ் நடந்த அந்த பையனோட ஜுடிஷியல் லிமிட்லயும் கொடுக்கலாம், அல்லது இந்த பொண்ணோட ஏரியா லிமிட்லயும் கொடுக்கலாம் மேடம். எங்கனாலும் புகார் கொடுக்கலாம். அந்த புகாரை நம்ம கொடுத்தா இது மாதிரி சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க என்ன முயற்சிலாம் பண்ணலாம் மேடம். சரி சார். இப்போ ஆக்சுவலி சட்டப்படி இவ முதல் மனைவி ஆகுமா மேடம்? கணவன் மனைவியா வாழ்ந்துட்டாலே இது முதல் மனைவியா இவங்க வருவாங்க மேடம். 2வது மேரேஜ் செல்லாதுன்னு சொல்லி நல்ல சொல்லி ஒரு சூட்டு போய் ஃபைல் பண்ணலாம் மேடம். நான் தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், என்னோட மேரேஜ் தான் வேலிடுன்னு சொல்லி இங்க ஒரு நீதிமன்றத்துல வந்து இது தாக்கல் செய்யலாம், மனு தாக்கல் செய்யலாம் மேடம். இப்ப அதுக்கு என்ன மாதிரி ப்ரூஃப் கொடுக்கணும் இவ? மேடம், இதுல வந்து ஒன்னா இருந்த போட்டோஸ் இருந்தாலும் போதும் மேடம். 2வது கணவன் மனைவியா எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து ஏதாவது லீஸ் அக்ரிமெண்ட் அல்லது அந்த ஹோட்டல் பில்ஸ் கணவன் மனைவியா இருந்தக்கூடிய ஆதாரங்களை கொடுத்தா நம்ம மனுவை தாக்கல் பண்ணி அது மூலமாக வழக்கு நடத்தி அதுல கணவன் மனைவியா வாழ்றதுக்கு இது கேட்கலாம் மேடம். இதுதான் நாங்க பண்ணதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ், அது வந்து செல்லாதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் சார்? என்னன்னா அந்த பொண்ணும் வந்து சின்ன பொண்ணு. ஸோ அவளோட நிலைமை என்னது? வாட் இஸ் ஹர் ஸ்டாண்ட்? சட்டம் அவளும் கேஸ் கொடுக்கலாமா?
மேடம் அந்த பொண்ணும் கேஸ் ஹஸ்பண்ட் மேலே தான் கொடுக்கணும். ஹஸ்பண்டோட பேரண்ட்ஸ் மேலே தான் கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்தது, மறைச்சு இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணும் கேட்கணும். இல்லை மேடம், மறைக்கல. அந்த பொண்ணுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இது நடந்தது. அந்த பொண்ணுக்கே இந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணுமே இந்த இதுல வரும். ஏன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு இந்த பொண்ணு தெரிஞ்சிருந்தாலுமே தைரியமையில வந்துருவாங்க மேடம், இருதார மனத்துல வந்துருவாங்க. அவங்களுமே அந்த பொண்ணுமே இந்த குற்றத்துக்கு உறுதுணையா இருந்த மாதிரி ஆயிடுவாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே மேடம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த ப்ரோக்ராமை இந்த பையனும் அந்த பையனோட குடும்பத்தாரோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வாங்க, வந்து உங்கள் தரப்பை சொல்லுங்கள். என்னென்னா இப்போ இந்த பொண்ணு சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்டிருக்கோம், எங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான் தெரியும். உங்கள் சைட்லேருந்து வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கலாம். நீங்கள் உங்கள் சைடை கிளியர் பண்ணலன்னா நமக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு வாங்க. இதில் ஓடி ஒளியறதுல அர்த்தமே இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். சட்டப்படி அணுகிறது அது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தார்மீகமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல நமக்கு. தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பையன்ட்டையும் நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு, ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, உங்களுக்காக அந்த பொண்ணு ரோட்டில் 6 நாளைக்கு படுத்து கிடந்திருக்கா. ஊர் மக்கள்லாம் அவளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, இந்த பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. மேடம் கிட்ட ஒப்படைக்கணும் தான் நாங்கள் இட்டுன்னு என்ன சொல்கிறேன் மேடம், மேடம் கிட்டே நாங்கள் ஒப்படை. சரி நீ பழகணும் அவன் பழகணும்னா அதோட பார்த்தா அவன் அந்த என்ஜினை அவன் அனுபவிச்சிட்டோம். எதுனா கொடுத்து பணம் விஷயம் எதுனா கொடுத்து இந்த குழந்தை பழக்கிறது தான் பார்க்கணுமா கண்டி. அவங்க ஒன்றா சேர்க்க விட மாட்டாங்க. அவங்க அப்படியே பண்ணுற ஆளுங்க. அவங்க இப்போ சொத்துக்காரமான கட்டிக்கணும். அவன் இப்போ அந்த பையனை செத்துட்டான். அவன் பையன் செத்த உடனே அந்த பொண்ணுக்கு தானே வரும் சொத்துலாம். வீடு பேச்சியுமே எந்த வீடு நிலம் ஒரு 2 ஏக்கராக இருக்குது. அதெல்லாம் மொத்தமாக அந்த பொண்ணுக்கு தானே வரும். அதை விட்டு அதை சேர்த்துனா அந்த இதான் முதல்ல கட்டணம். அந்த பையனுக்கு பெரியப்பா என்ன பண்ணால் ஒரு பண்ணிட்டு மாட்டான், விலையை பண்ணிட்டு மாட்டான். அந்த பையனுக்கு அப்போ பண்ணிட்டு போனான். அவங்க பாமர் பண்ணி அப்படியே நடந்துக்கினே இருக்குது. அது யாரும் கேட்பார் கிடையாது ஊரில், அப்படியே விட்டாங்க. இந்த பொண்ணு வந்த பிறகு தான் ஐயோ அப்பாயாக்குதே, தாயில தகுப்பு இல்லையே, இது போல அடிச்சு அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் டோட்டல் ஃபேமிலியே அப்படிதான் மேடம். அவங்க அண்ணாவும் 2 பொண்ணு, இந்த பையனும் 4 பொண்ணு, இதே மாதிரி தான் மேடம். ஊராரு ஏற்றுக்கணும். இவ்வளோ ஜனம் போய் எவ்வளோ மழை பெஞ்சுது, எவ்வளோ வெய்ய காய்ச்சிது. அந்த ஆட்சிப்பில் இப்படி தான் உட்காந்துருக்கோம். அப்பா பேச நம்ம பொண்ணை புள்ள பெற்றவங்க. அந்த பொண்ணு நம்ம பொண்ணா இருந்தானா, அசல் பொண்ணா இருந்தானா, அந்த நேரத்துக்கு எவ்வளோ வருது. அக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற தண்ணி கொடுத்தாங்க கூட நீ ஏன் கொடுக்குற அப்படின்னு அக்கமாக்க சண்டை போடுவோம். வியாழக்கிழமை காலையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அங்கேயே தான் வந்து நாங்கள் 3வது தெருல இருக்கிறோம். இந்த ஊர்க்காரங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட நோக்கமே இல்லை. இவ்வளோ பேர் எனக்காக வருவாங்க நான் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். போனது அவரை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் போனேன். அவங்க என்னை அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம், என் புருஷன் வீட்டில் உனக்கு யாரும் கிடையாது, நீ தனியாக இருந்து எதுவுமே பண்ண முடியாது, பண வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் அப்போ கூட என் உயிர் போனாலும் பரவாயில்ல, இதில் என்ன தான் பதில் கிடைக்குதுன்னு நான் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காம கிடைச்ச விஷயம் இந்த ஊர் மக்கள் தான். சரி, இப்போது ஹாஸ்டல்ல இருந்து சட்டப்படி இதை நீ ப்ரொசீட் பண்ணு, சரிங்களா? சரி, கிளம்புங்க. தைரியமாக இருமா. என்ன ஒரு தரப்பை மட்டும் கேட்டு நம்ம முடிவு இதுதான் நம்ம கன்க்ளூட் பண்ணவே முடியாது. ஸோ ட்ரை பண்ணுவோம், அந்த பையன்கிட்ட பேச பார்ப்போம், கூட்டிகிட்டு வர பார்ப்போம், இல்லை அவங்கள வர சொல்ல பார்ப்போம். சைட் பை சைட் சட்டப்படி இதை அணுகுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.